அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? அதை இழந்து விடாதவரை நாம் பாதுகாக்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 28 29 மற்றும் அதிகாரம் 13 இறைவார்த்தை 1-3 முடிய. ஆதலின் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். நன்றியுணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். ஏனெனில் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தங்களை அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுவர்களை மறவாதீர்கள். பிரேஸ்தலால். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால் துன்புறுத்தப்படுகிறவர்களை மறவாதீர்கள். ஏனென்றால் உடல்லாம் நாம் நிறைய துன்பப்படலாம், வியாதிகள் வரலாம் இல்லையா? அந்த வியாதியின் நிமித்தம் நாம் துன்புறும்போது பிறர் வியாதியின் தன்மையால் துன்பப்படுகிறார் என்றால் அவர்களை நாம் ஆற்றுப்படுத்த வேண்டும் இல்லையா? சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு நேரம் பசின்னு யார் வந்தாலும் நம்மளோட என்ன இருக்குதோ அதை கொடுத்து அவர்களை நிறைவுபடுத்தும் போது அதில் நிறைவான ஆசீர் உண்டு. அப்படி அவங்களுக்கு பசின்னு கொடுக்கும்போது நாம் இறைவனையே நிறைவுபடுத்துகிறோம். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு தந்தாயா என்று கேட்பது போல் அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவுள்ள வார்த்தையாக அமையும். அந்த வார்த்தையின் மூலம் நாம் செய்கின்ற செயல்பாட்டின் மூலம் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். சிறைப்பட்டிருப்பவர்களை நினைத்து நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமலே உள்ளே இருப்பாங்க, அடைபட்ட வாழ்க்கை இல்லையா? அப்போ அவங்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே போய் தான் அவங்கள ஜெபிக்கணும், அவங்கள்ட்ட பேசணும்னு இல்லை. அவங்க இருக்கிற நிலையை பார்த்து நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நாம் இருக்கும் இடத்திலிருந்தே அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம் என்றால் கண்டிப்பாக அதில் ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும் இல்லையா? ஏனென்றால் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். நம் செய்கையின் பொருட்டு நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? அழிக்கும் நெருப்பு போன்றவரிடம் நாம் எதிர்க்க வேண்டுமா? ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அவர் செய்ததை அனைத்தையும் நினைத்து நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் நாம் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நன்றியுணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். ஏனென்றால் அவர் நமக்கு அசைக்க முடியாத அதிர்பவையும் அதிராததையும் கொண்டு இருக்குது. நமக்கு அசைக்க முடியாத அரசை தந்திருக்கிறார். தூயாவின் வல்லமையால் அவருடைய அருளால் நம்மளை நிறைவாக வழிநடத்தி இருக்கிறார். அந்த அருளும் வல்லமையை நமக்கு நிறைந்திருக்கும் போது எல்லாமே நிறைவாக கிடைக்கும் நமக்கு இல்லையா? எது வேணும்? நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஒரு இடமும் தான் வேணும் இல்லையா? இதுக்கு மேலே நம்ம என்னத்தை தேவைக்கு அதிகமாக எடுத்து எங்கே கொண்டு போகிறோம்? ஒரு பக்கமும் கொண்டு போகலை நம்ம. அப்போது நமக்கு எது தேவையோ, நமக்கு தேவைக்கு அதிகமாக அவர் தருகிறார் என்றால் அது பேராசின் விளைவாக இருக்கும். அவர் சொல்லி நாம் செய்கிறோம் என்றால் எல்லாம் நிறைவாக இருக்கும் இல்லையா? உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டால் நம் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? நாம் இறைவனோடு ஒன்றித்திருப்போமா? ஆனால் இறைவார்த்தை நிறைவாக பேசுவாங்க, நல்லா போதிப்பாங்க, நல்லா கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் சொத்துன்னு பிறர் சொத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் நிலச்சிருக்குமா? இல்லை. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு உள்ள சொத்து, பெரிய சொத்து என்ன சொத்துங்க சொல்லுங்கள்? என்ன சொத்து நம்மகிட்ட உள்ள சொத்து? பெரிய சொத்து ஆன்மா. அந்த ஆன்மா தூய்மை தான் நாம் இறைவனுக்கு கொடுக்கின்ற பெரிய பரிசு. அந்த பரிசின் மூலமாக ஆன்மாவில் இறைவன் நம்மகிட்ட தங்கணும் இல்லையா? அதற்கு நாம் நம்மளை தயார்படுத்த வேண்டும். தயார்படுத்துவோமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களோடு பேசும். நாங்கள் எதை பற்றி கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு உம்மை மட்டுமே பற்றி கொள்ளும் வர வேண்டும் ஆண்டவரே. அந்த வரத்தை தர வேண்டும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் எப்படி இருந்தோம், இனி எப்படி இருப்போம்? உலக போக்கில் வாழ்ந்தோம் ஆண்டவரே. இது வேண்டும் அது வேண்டும் என்று இருந்தோம் ஆண்டவரே. பொறாமையின் துர்க்குணத்தால் நாங்கள் வீழ்ந்து கிடந்தோம் ஆண்டவரே. ஆனால் இனிமேல் உம்மை மட்டும் பற்றி கொண்ட அந்த வரம் மட்டும் நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.